இன்னைக்கு அமேசான் ஃபைனில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபுட் கெட்டல் தான். இது வந்து நெக்ஸ்ட் லவ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து. இது 1.8 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. உள்ள வந்து எஸ்எஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. 2 ஹீட் செட்டிங்ஸ் வரும். அப்புறம் டிட்டாச்சபிள் பவர் பேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கார்டு வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே இருக்குது. ஸ்டீம் பண்ணுறக்காக கொடுத்துருக்குற இந்த அட்டாச்மெண்ட் வந்து பிபிஏ ஃப்ரீ தான். இதில் நீங்கள் வந்துட்டு மோமோஸ், வெஜிடபிள்ஸ், இந்த கார்ன், எக் இது எல்லாமே ஸ்டீம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்குக்கு வந்து தனியாகவும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும் சமைக்கணும், கம்மி குவான்டிட்டியில் சமைக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து ரைஸு, நூடுல்ஸ், பாஸ்தா, தால் இது எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் உப்புமா எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் வந்துட்டு நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். இதில் நீங்கள் பாப்கார்ன் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு 15 மினிட்ஸில் சூப்பராகவே பண்ணிவிடும். நான் இங்கே கார்னும் எக்கும் வச்சுருக்கேன். எக் வந்து நீங்கள் மேலே இந்த ஸ்டீமிங் ட்ரேலையும் வைக்கலாம், இல்லாட்டி உள்ளே வந்து நமக்கு தனியாக ஒரு ஒயிட் கலர் எக் ட்ரே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் கூட வந்து பண்ணிடலாம். ஸோ பால் காய்ச்ச முடியும், நம்ம டீ, காஃபி எது வேணாலும் இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கூல் டச் ஹேண்டில் அப்படிங்கிறனால நமக்கு இதுக்கு தனியாக துணியெல்லாம் எதுவும் தேவையில்ல பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு அந்த ஹேண்டில் வந்து ஹீட்டே ஆகாது. ஸோ நம்ம கையிலே வந்துட்டு பிடிச்சிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸும் ரொம்பவே ஈஸி. நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த எஸ்எஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்து அந்த பேஸ்க்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.